Praise God. In the coming March to May நம்ம ஒரு டிசைபிள்ஷிப் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறோம். இன்னைக்கு வேதத்தில் சில வசனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சேலஞ்ச் எதற்காக, அது எப்படி நம்மளை மாற்ற போகுதுங்கிறத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பிரதான கட்டளை என்னன்னா, நீங்க போய் மற்றவர்களை விசுவாசிகளாக்குங்கள் அப்படின்னு அல்ல. நீங்கள் போய் மற்றவர்களை இயேசு அறிந்து கொள்ளுகிறவர்களாய் மாற்றுங்கள் அப்படி அல்ல. எப்படி மாற்றணும்னு சொன்னார்னா, சீஷராக்கணும். இயேசு தன்னுடைய சீஷர்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசுடைய சீஷர்களை கொண்டுதான் உலகம் முழுசுமே என்னாச்சுன்னா இயேசு அறியப்பட்டார். ஆனா இயேசுடைய ஏதோ நம்ம ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு நார்மல் சாதாரண மனுஷனாகவோ வாழ்வது அல்ல. அவருடைய மெயின் ஏம் என்ன தெரியுமா? இந்த கேட்கிற நீங்களும் நானும் அவருடைய சீஷன் ஆகணும். அதுதான் இயேசு தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் போய் எல்லாரையும் போய் சீஷன் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீஷனுக்குரிய அழைப்பு உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. எனக்கு கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது சொன்னார், நீ சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லாரையும் விசுவாசிகள் ஆக்கணும்னு சொல்லல, சீஷர்கள் ஆக்குங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதற்கு அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ ஒரு காரியத்தை நமக்கு தெரியணும், இந்த உபதேசம் தான் ஒரு மனுஷனை சீஷனாக்க முடியும். இன்னைக்கு நிறைய டைம்ல இயேசு என்ன செய்வாரு, இயேசு நமக்காக என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனா நம்மளை கொண்டு இயேசு என்ன செய்ய விரும்புகிறார், நான் சீஷனாயிருந்து இயேசுவுக்கு என்ன செய்ய முடியும் என்கிற கண்ணோட்டத்துல பிரசங்கங்களை நாம் கேட்பது அல்ல. அது இப்பொழுது ரொம்ப அரிதா இருக்குது. அதனால ஆவியானவர் நமக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறாரு. இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசமும் முக்கியமா டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தை பத்தின மெசேஜஸ் நம்ம கேட்க போறோம். எல்லா மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி வீக் கிட்டத்தட்ட இந்த 3 மாசமும் எவ்ரி வீக் மண்டே டு ஃப்ரைடே we will have a discipleship messages. நமக்கு சீஷத்துவத்தை பத்தின மெசேஜ் நிறைய நம்ம கேட்க போறோம். ஒரு நாள் ஒருவேளை 15 நிமிஷம் தான் மெசேஜ் இருக்கும், ஒரு நாள் 20 மினிட்ஸ் இருக்கலாம், ஒரு நாள் 30 மினிட்ஸ் இருக்கும், சில நாள் 40 மினிட்ஸ் இருக்கும், சில நாள் 1.5 மணி நேரம் இருக்கலாம். அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப உங்களை ப்ரெஷர் பண்ணி போற மாதிரி இந்த இது இருக்காது. ஏன்னா ஒரு வீக்லேயே உங்களுக்கு 10 நிமிஷம் செய்தியும் இருக்கும், 20 நிமிஷம் செய்தியும் இருக்கும், 40 மினிட்ஸ் செய்தியும் இருக்கும், 1 hour செய்தியும் இருக்கும். அதனால நீங்கள் தினமும் நீங்கள் ரொம்ப டஃப்பாக பண்ணி கஷ்டப்பட்டு கேட்குற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஈஸியாக கேட்க முடியும். கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுடலாம். நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற லஞ்ச் பீரியடில் கூட நீங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டு, இல்லை லஞ்ச் டைமில் கூட வேகமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் மீதி நேரத்தை என்ன பண்ணலான்னா ஒரு 15 நிமிஷம் மெசேஜை கேட்கறதுக்கு நீங்கள் ஒதுக்கலாம். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் சாப்பாட்டை கட் பண்ணிட்டு 1 hour மெசேஜை நீங்கள் கேட்க முடியும். ஒரு நாள் நைட்டு நீங்கள் சாப்பாட்டை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 மணி நேரம் உங்களுக்கு சேவ் ஆகலாம். அந்த டைமில் நீங்கள் மெசேஜை கேட்க முடியும். இப்படி நீங்கள் கேட்டு தேவனோடு ஒரு உறவை பெற முடியும். அதான் எழுதப்பட்டிருக்குது. இயேசு சொன்னார், உபதேசம் பண்ணி அவர்களை சீஷனாக்குங்கன்னு சொன்னார். அதான் இந்த இதில் முக்கியமாக யாரோட மெசேஜஸ்லாம் இருக்கும்னா, எல்லாமே நான் கொடுக்க போகிறது இல்லை பாருங்க, எல்லாம் தேவ மனுஷங்களை வச்சு தான். நமக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது. உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுவோம்.
நீங்க மாத்திரம் இந்த இந்த சேலஞ்சுக்கு நான் விருப்பமா இருக்கிறேன், நானும் இயேசுவுக்காக ஒரு சீஷனா மாற விரும்புறேன்னு சொல்லி நீங்க வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நீங்க கமெண்ட்ல வந்து ஓகே நீங்க தெரியப்படுத்தலாம். இன்னும் கூட நீங்க வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் லிங்க், குரூப் லிங்க் கூட நீங்க உள்ள வந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இந்த டிசபிள்ஷிப் சேலஞ்சுக்குள்ள நீங்க பங்கெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கான யூடியூப் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க இந்த இந்த ஒவ்வொரு நாளுக்குரிய லிங்கையும் உங்களுக்கு எப்படின்னா அந்த குரூப்ல போடப்படும். மொத்தமாகவும் ஒரு மாசத்துக்கு மார்ச் மாசம் முழுமைக்கும் முதல்ல உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்க பார்த்து தினமும் இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன வீடியோ இன்னைக்கு நான் பார்க்கணும், அந்த காரியத்தை கூட உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்க எல்லாம் பார்க்கலாம். முக்கியமா மோகன் சிலாசரஸ் அவங்க மெசேஜ் இருக்கும், சீஷத்துவத்தை பத்தி பேசின மெசேஜ், அகஸ்டின் ஜவக்குமார் அங்கிளோட மெசேஜ் இருக்கும், ஜஸ்டின் மோசஸ் அவங்களுடைய மெசேஜ் இருக்கும், கல்யாண்குமார் பாஸ்டர் மெசேஜ் இருக்கும், இன்னும் கார்த்திக் கமாலியல் அவங்க மெசேஜ் இருக்கும். எல்லாம் சீஷத்துவத்தை பத்தின மாத்திரம் என்ன தேவ மனுஷர்கள் அதை பத்தி பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் மெசேஜ் மாத்திரம் இருக்காது, இங்கிலீஷ் மெசேஜும் அது இருக்கும். பாஸ்டர் விளாட் நல்ல ஒரு தேவ மனுஷன், கத்தர் வல்லமையா அமெரிக்க தேசத்துல பயன்படுத்திட்டு வராரு, அவங்க மெசேஜ் இருக்கும். டேவிட் டிகா ஹெர்னாண்டஸ் சொல்லி ஒரு நல்ல தேவ மனுஷன் மெசேஜ் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் பில்லி கிரகாம், அவங்களோட மெசேஜ் கூட அதுல இருக்கும். ரெய்ன்ஹார்ட் போன்கே, ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைத்த தேவ மனுஷன், அவர்களுடைய வாழ்க்கையை பத்தின சாட்சிகள், இன்னும் நமக்கு எப்படி கத்தருக்கு எலும்பலாங்கிறதுக்கு ஒட்டி நிறைய மெசேஜ் இருக்கும். இன்னும் பால் வாஷர் தேவ மனுஷன், ஆப்பிரிக்கால மிஷினரியா இருந்து கத்தருக்காக பரிசுத்தமா வைராக்கியமா இருக்கிற தேவ மனுஷன். இன்னொருத்தர் கூட ஜாஷுவா செல்மன்ங்கிற தேவ மனுஷன். இப்படி நம்ம நிறைய தேவ மனுஷங்களோட மெசேஜை நம்ம கேட்க போறோம். இங்கிலீஷும் இருக்குது, தமிழும் இருக்குது. நீங்க எப்படியாவது இதுல கலந்து கொள்ளுங்க, உண்மையில உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் கூட சொல்றேனே, என்னது உங்க உள்ள போகுதோ அதுதான் வெளியே கிரியை செய்ய முடியும். பாருங்க, உங்களுக்குள்ள எதை அதிகமா நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் பலன் கொடுக்க முடியும். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீ வந்து தண்ணீரின் மேல ஆகாரத்தை போடு, அது நீண்ட நாள் கழிச்சு பலன் கொடுக்கும். நமக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க விதைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க வசனத்தை கேட்கறதுக்கு வாஞ்சையா விட்டு கொடுத்து பாருங்களேன். இந்த 90 நாள் ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நீங்க எப்படியாவது கரையம் கொடுத்து இந்த மெசேஜை அந்த மெசேஜை கேட்டுட்டு, ஆண்டவரே இந்த மெசேஜ் படி வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க மாத்திரம் ஜெபிங்களேன். இந்த வசனத்தை கேட்டு ஜெபிங்க. கர்த்தர் கட்டாயம் நம்மளை மிகப்பெரிய தேவ மனுஷனா மாத்துவாரு. அவர் சீசனை நம்மளை மாத்திட்டாருன்னா அத்தாரிட்டி வெளிப்பட்டுரும், வல்லமை வெளிப்படும், கர்த்தர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அதனால நம்ம முக்கியமா உபதேசத்தை கேட்க போறோம். ஏன்னா இந்த உபதேசம் சீசனாக்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க போய் உபதேசிங்க, ஒவ்வொருத்தரையும் சீஷன் ஆக்குங்க. அதனால சீஷத்துவத்தை பத்தின மெசேஜஸ் நம்ம இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசமும் நிறைய மெசேஜ் நம்ம கேட்க போறோம். அடுத்ததாக வேதத்துல இன்னொரு பகுதி பார்க்கிறோம்னா, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறார். நீங்கள் என்னை என்னவென்று நினைக்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு கேட்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. ஆனா பேதுரு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, ஜனங்கள் வந்து உங்களை எரேமியான்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஆனா பேதுரு சொன்னாரு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் மேல சகல அத்தாரிட்டியும் கர்த்தர் கொடுக்கிறாரு. உன்னை கொண்டுதான் சபையை கெட்ட போறேங்கிற தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுவுக்கு பிடித்தமானது என்ன தெரியுமா? நான் யாரு, என் பிள்ளைங்க நான் யாருன்னு நினைக்கிறாங்க, என்னுடைய சீஷர்கள் என்னை யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப நம்ம அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பின்பற்ற போறோம். அது என்ன தெரியுமா? கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. மத்தேயுல இருந்து யோவான் வரைக்கும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தையும் நம்ம எல்லாரும் இந்த 3 மாசத்துல ரீட் பண்ணி முடிக்க போறோம். எல்லாம் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிச்சா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தையும்
முடிக்க முடியும். சரி, இத தான் நாங்க ஏற்கனவே வாசிச்சிருக்கோமே, இத ஏன் நீ திரும்பி வாசிக்க சொல்றன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இவ்வளவு நாள் நீங்க அத இயேசு பேசினார்ன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆனா இந்த பகுதியை நீங்க வித்தியாசமா பார்க்கணும் இனிமே. நீங்க தியானிக்கும்போது உங்க ஆங்கிள் இப்படி இருக்கணும். இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவரோ? இயேசு யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எதை எதிர்பார்க்கிறார்? எதை பத்தி அதிகமா பேசியிருக்காரு? இன்னைக்கு நம்ம நிறைய டைம்ல ஆசீர்வாதம்னு யோசிக்கிறோம்ல. இயேசு எதை பத்தி அதிகமா வேதத்துல பேசியிருக்காரு நீங்க கண்டுபிடிக்கணும். இயேசுக்கு எது முக்கியமா தெரிஞ்சிச்சுன்னு நீங்க வேதத்துல கண்டுபிடிக்கணும். இயேசுக்கு எது பிடிக்கும்னு கண்டுபிடிக்கணும். இயேசுவை பார்த்து ரசிக்கணும். இயேசு வியாதிகளை சுகமாக்குறதுக்கு முன்னாடி என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தாரு. இயேசு வியாதிகளை சுகமாக்கின பிறகு என்ன சொல்றாரு? இயேசு ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி பிஹேவ் பண்றாரு? இயேசு யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு? இயேசு கூட யாரெல்லாம் க்ளோஸா இருந்தாங்க? ஒவ்வொரு காரியத்தை இயேசுவை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ? இயேசு கேட்டார்ல நான் யாருன்னு. நீங்க இந்த 4 அதிகாரத்தையும் இந்த 3 மாசத்துல தினமும் ஒரு அதிகாரம் தான். அந்த போர்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். டே 1ன்னு சொல்லி போட்டு இன்னைக்குரிய யூடியூப் லிங்க் இது, இன்னைக்குரிய அதிகாரம் இதை நீங்க தியானிக்கணும், அதை உங்களுக்கு போட்டுருவோம். நீங்க அதை பார்த்து நீங்க தினமும் அதுக்குரியதை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நீங்க நல்லா ஆவிக்குரியதுல வளரணும்னு நான் சொல்றேன். நீங்க தியானிச்சு இயேசு எப்படிப்பட்டவர்னு எழுதுங்க. எனக்கு இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இயேசுவை நான் இப்படிப்பட்டவராய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கும். முடிவில் நீங்க இயேசுவை பத்தின ஒரு பெரிய ஞானவானா இருப்பீங்க. இயேசு இப்படிப்பட்டவர்னு உங்களால தைரியமா சொல்ல முடியும். நீங்க தைரியமா சொல்லுவீங்க, இயேசு இப்படிதான் பேசுவார்னு சொல்லுவீங்க, இயேசு இப்படிதான் செயல்படுவார்னு சொல்லுவீங்க, இயேசு எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவார்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த சுபாவத்தை நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் வைப்பாரு. சரி, ஓகே. 2வது நம்ம அதான் பண்ண போறோம். தினமும் ஒரு அதிகாரம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எல்லா சுவிசேஷ புத்தகத்தையும் இந்த 3 மாசத்துல நம்ம முடிக்க போறோம். 3வது ஒரு காரியம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வேதத்துல உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. கர்த்தர் நிறைய சொல்றாரு. ஆனா முதல்ல ஒரு பகுதி சொல்றதை நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை உன் இருதயத்துல எழுதி வச்சுக்க, அதை இருதயத்துல பதித்து. அப்போ சீஷத்துவத்துக்கு அடுத்த சில வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க மெமரி பண்ணணும். ஒருவேளை ஒரு 20 to 40 மெமரி வேர்ஸ் கிட்ட நான் கொடுக்கலாம், உங்களுக்கு அனுப்பப்படும். அதுவும் நான் உங்களை மாதிரி அந்த இருப்பிடம் மட்டும் நான் கொடுக்கறதா ஐடியா இல்லை. முடிஞ்சளவு நான் என் டைரியில் எழுதி உங்களுக்கு அதை ஸ்கேன் பண்ணி அனுப்ப விரும்புகிறேன். என்னால் முடிஞ்சேன்னா மெமரி வேர்ஸை நான் கூட என்ன பைபிள்ல இருந்து ஒவ்வொன்றையும் காப்பி பண்ணி கூட நான் உங்களுக்கு அனுப்ப நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளுடைய செய்கைகளை எல்லாத்தையும் பாருங்க. சரி, ஓகே. அதனால நம்ம மெமரி பண்ண போறோம். அந்த வசனத்தை மெமரி பண்ண போறோம். அந்த வசனத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்க போறோம். மெமரி வேர்ஸ் எதுக்கு தெரியுமா? இருதயத்துல பதித்து வைக்கிறதுக்கு. நீங்க வசனத்தை அதிகமா ஞாபகம் வைக்க அந்த வசனம் நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கும். வசனத்துக்கு காட்டுல இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா அடையாளமாக இன்னும் கூட நீங்க அந்த மெமரி வேர்ஸை நீங்க ஒரு A4 ஷீட்லயோ எதுலயும் எழுதி உங்க வீட்டுல ஒட்டி வைக்கலாம். நீங்க இருக்கிற ரூம்ல ஒட்டி வைக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ரஃப் நோட்ல எழுதி வைக்கலாம். இதெல்லாம் மெமரி வேர்ஸ். படிச்சு எழுதி பாருங்க. அதை எழுதி வைங்க. இன்னும் கூட அதுல எழுதப்பட்டிருக்குது, கண்ணுக்கு தெரியற மாதிரி அதை வை. அதை நீ அடிக்கடி அதை பார்க்கணும். நான் இயேசுடைய சீஷனுங்கிறத நான் அடிக்கடி நினைவு கூறணும். இன்னும் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன், உங்க பிள்ளைங்களுக்கு உபதேசிங்க. அப்ப யாராவது ஒருத்தர் நீங்க சொல்ல முற்படுங்க. யார்கிட்டயாச்சு இன்னைக்கு கூட இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லி உங்க சர்ச்சில் இருக்கிற யூத்ஸுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் என்னது, நானும் இதை ட்ரை பண்ணலாமா அப்படி யாராவது இருப்பாங்க. சிலர் இன்னும் இயேசுவை பத்தி சரியா தெரியாம இருப்பாங்க. இந்த உபதேசத்தை கேட்கும் பொழுதும் இந்த முறையில வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அவங்க இயேசுவால தொடப்படுவாங்க. இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அதுல உங்க பங்கு வர முடியும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றது மூலமா.
இதுல பாருங்க. அப்போ அவங்களுக்கு உபதேசித்து, அடுத்த பார்த்தீங்கன்னா, வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து. அப்போ உங்க மைண்ட் வந்து இந்த 3 மாசமும் சீசன் ஆகணும், சீசன் ஆகணும். எப்படி? ஏன்னா சீசன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில அத்தாரிட்டி வந்துரும். இயேசு வந்து சீஷர்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும்போது சீஷர்கள் பலர் போயிட்டாங்க. இயேசுடைய சீஷர்கள் அந்த 12 பேர்ல இப்போ இன்னும் நிறைய சீஷர்கள் இயேசுவுக்கு உண்டு. அவர்கள்லாம் இது கடினமான உபதேசம், இயேசு கடினமாய் பேசுகிறார், இது எப்படி இதை கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போயிட்டாங்க. ஆனா அந்த சமயம் இயேசு சொல்லுவார், நான் மனுஷகுமாரன் இப்போ பிதாவுக்கு வலது பாரிசத்துல ஏறி போனா எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர் மேல போன பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இப்போ இயேசு பிதாவுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ நம்ம மட்டும் அவருடைய சீஷர்களா இருந்தோம்னா நம்ம கீழ பிசாசை துரத்துக்கிற அதிகாரம் இருக்கும், சத்துருடைய சகல கிரியைகளை அழிக்கிற வல்லமை இருக்கும், எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை முறியடிக்கிற வல்லமை இருக்கும், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற வல்லமை இருக்கும். இந்த 90 நாள் முடிவுல கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமா மாத்த போறாரு. நமக்குள்ள ஃபேத் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக்க போறாரு, விசுவாசத்தை பெருக்க போறாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த டிசைபிள்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப போர் அடிக்குது, நமக்கு நம்ம வந்து ஆவிக்குரிய லைஃப்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்றோம்ல. ஏன் போர் அடிக்குது தெரியுமா? நம்ம சீசன் ஆகல. சீஷர்கள் எப்பவுமே அவங்களுக்கு போர் அடிக்காது. சீஷர்கள் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படி மாத்த போறார். 3 காரியம் நம்ம செய்ய போறோம். இந்த 3 மாசமும் மைண்ட் முழுசும் நான் சீசன் ஆகணும்னு சொல்லி முழு ட்ரைனிங் தான். தினமும் எல்லா திங்கள் டு வெள்ளிக்கிழமை 5 நாள் உங்களுக்கு சீசத்துவத்தை பத்தின ஃபுல் காரியங்கள் ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் யூடியூப்ல பேசின உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். நீங்க அதை பார்க்கணும். இன்னும் நீங்க சாட்டர்டே ஜி மீட்ல நீங்க வரலாம், ஜி மீட்ல கலந்து கொள்ளலாம். அதுக்குரிய லிங்க்கும் நாங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க அதுல வந்து ஒரு நாள் வந்து எல்லா சீசத்துவத்துக்கு அடுத்ததா தான் இருக்கும் மோஸ்டா. இல்ல ஹோலி ஸ்பிரிட் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பேச சொன்னா அதை குறித்து நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பேன். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அடுத்த 2வது ஒரு காரியம், நீங்க தினமும் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்க போறீங்க. அதை இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க வாசிக்க போறீங்க. மத்தேயுல இருந்து யோவான் வரைக்கும் நீங்க இந்த 3 மாசத்துல வாசிச்சு முடிக்க போறீங்க, தியானிக்க போறீங்க. ஆவியானவர் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க உட்கார தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு இயேசு நான் இப்படிப்பட்டவன் வெளிப்படுத்துவாரு. தன்னுடைய ஆவியை உங்களுக்கு அளவில்லாம பொழிந்துகிட்டே இருப்பாரு. இன்னும் கூட அடுத்த ஒரு காரியம், மெமரைசிங், ஸ்கிரிப்சரை மெமரைஸ் பண்ற காரியம். உங்களுக்கு அதுக்குரிய வசனங்கள் கொடுக்கப்படும். அதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 காரியம் தான் ஆண்டவர். அதான் அடுத்த காரியம் தான், உங்களுக்கு ஸ்கிரிப்சர் கொடுக்கப்படும், உங்களுக்கு வசனம் கொடுக்கப்படும். அதை நீங்க படிக்கணும். நீங்க வீட்டில் எழுதி வைக்கலாம், இல்லை நீங்க அதை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அதே மாதிரி நான் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். நீங்க இந்த டைம்ல நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். இயேசுடைய சுபாவத்தை பார்த்து என்னை அப்படி மாத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் அவருடைய சீஷர்களாய் மாத்தி நம்மளை வல்லமையை எடுத்து பயன்படுத்த போறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதல தேசத்துல கட்டளையிட போறார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மெசேஜை நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு டிசைபிள்ஸ் கூட்டத்தை எழுப்பணும். இது கடைசி காலத்துல அவருடைய எவ்வளவு ஜனம் எழும்பணும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பங்கை நீங்க அழிங்க. ஒரு கூட்டத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த டிசைபிள்ஷிப் இந்த மீட்டிங் முடியும் போதே சிலருக்குள்ள கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் வரும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி நடத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த 3 மாசம் டிசைபிள்ஷிப் சேலஞ்சில் நாங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த 3 மாதம் நாங்கள் வந்து சரியாக எல்லா நாளும் மெசேஜ் கேட்குறக்கு நீங்கள் கிருபை கொடுக்கணும். 2வது, வேதத்தை தினமும் தியானிக்கிறதுக்கு உதவி செய்யணும். வசனத்தை படிக்கிறதுக்கு கிருபை கொடுக்கணும். இங்கே ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தாவியானவர் தொடணும். எங்களை எப்படியாவது சீசனாக மாற்றுங்க அப்பா. எங்களால் மாற முடியாத குணங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றணும். இங்கே ஒவ்வொருத்தரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். வளர வளர எல்லா சுபாவங்கள் மாறும், எல்லா
கட்டுகள் முடியும். நான் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தையை போல பேசலாம், அடிமைத்தனத்தான வாழ்க்கையை வாழலாம். பாவம் நான் குழந்தையா இருக்கிறதுனால மேற்கொள்ளலாம். ஆனா நான் புருஷனாகணும், நான் சீஷனாகணும். அந்த சூழ்நிலையில சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது, பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த 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 சேலஞ்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்க உள்ள வரலாம். இன்னும் கூட உங்களுக்கு கீழே கூட மொபைல் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணுவோம். உங்களுக்கான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய சந்தேகங்கள் கூட நாங்கள் தீர்த்து வைக்க நாங்கள் ஆசைப்படுறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுவாராக, உங்களை ஆசீர்வதிக்கணும். தயவு செய்து யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் உங்களோட ஏதாவது பேசினார்னா நானும் விரும்புகிறேன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரேஸ் காட், பிரேஸ் காட்.